ஐடியில் ஒர்க் பண்ணுறேன், நான் எப்போவுமே படிச்சுக்கிட்டே இருக்கணுமா எதனா ஒன்று சைடில் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஸ்டூடெண்ட்ஸும் சரி, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய பேர் என்னை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஒர்க்கில் 9 ஹவர்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறீங்க. உங்களுக்கு அந்த டாஸ்க் அண்ட் டெட்லைன்ஸை மீட் பண்ணுறதுக்கு இந்த 9 ஹவர்ஸ் போயிடும். எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் எக்ஸாஸ்ட் ஆயிடுவீங்க. நீங்கள் ஃபேமிலி அண்ட் வீட்டுக்கு போய்ட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னு தான் பார்ப்பீங்க. இதே மாதிரியே பல மாதங்கள் வருஷங்கள் போன அப்புறம் நீங்கள் அந்த ஒர்க்கில் என்ன தான் ஸ்டார் பர்ஃபார்மர், நீங்கள் டாப்பில் இருந்தாலுமே சப்போஸ் லெட்ஸ் சே நீங்கள் இன்னொரு பெட்டர் சேலரிக்கு கரியர் ஸ்விட்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இல்லை லே ஆஃப்னால உங்கள் ஒர்க்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இன்னொரு கம்பெனி மாறணும், இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். ஸோ என்ன தான் நீங்கள் ஸ்டார் பர்ஃபார்மராக இருந்தாலும் உங்கள் ஒர்க்கில் தான் உங்களுக்கு நல்லா தெரியும். பட் இன்டர்வியூவில் நம்மளுக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அண்ட் ஜாப் மார்க்கெட் அண்ட் ரொம்பவே டஃப்பாக தான் இருக்குது. அப்போ எப்போவுமே நம்மளை சைட் பை சைடில் அப்ஸ்கில் பண்ணணுன்றது ஒரு கான்ஸ்டன்ட் ரிமைண்டராக நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி டாப்பில் நிறைய ஜாப் ஓப்பனிங்ஸோடு இருக்கிறது 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஓப்பனிங்ஸ்லாம் இருந்துச்சான்னு தெரியாது. இன்றைக்கி டாப் மார்க்கெட்டில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் 5 இயர்ஸ் கழிச்சு இருக்குமான்றது நமக்கு தெரியாது. அப்போ டுடே ப்ரெசென்ட்டை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி என்னென்ன மார்க்கெட் ஓப்பனிங்ஸ் இருக்குது, அதில் நம்ம சைடில் படித்து எப்படி நம்ம கரியரை கான்ஸ்டண்ட்டாக நம்ம அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். லே ஆஃப் ஆனாலும் பயப்படாமல் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலை வாங்கிட முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கிட்டே தாங்க இருக்கணும். ஸோ உங்களுக்கு கரியரில் என்ன ஸ்விட்ச் பண்ணணும்னு தெரியல, உங்களுக்கு ஏதாவது கரியர் கன்சல்டேஷன் கால் வேணும்னா கீழே வீடியோவில் இருக்க டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கன்சல்டேஷன் கால் கொடுக்குறேன்.